ஹாய் ஆல், இன்றைக்கி வந்து நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்தது டெல்லியில். அதோட அப்டேட் என்னாச்சுன்னு பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம விவசாயிகள் வந்து போராடிட்டுருக்காங்க. 3 திட்டத்தை எதிர்த்து, அரசாங்கம் அறிவித்த 3 திட்டத்தை எதிர்த்து. ஸோ இதில் வந்து ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது. அவங்க வந்து நம்ம அதாவது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒத்துக்கிற மாதிரி தெரியுறாங்க. அதாவது அவங்க வைக்கிற கோரிக்கையில் பாதி அளவு ஒத்துக்க போகிற மாதிரி ஒரு நல்ல விஷயமா, நல்ல இடத்துக்கு நோக்கி போகிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஃபார்மர்ஸ் சைட்லேருந்து கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. ஃப்ளெக்சிபிளாக போயிட்டுருக்கிறதுனால சுமூகமான பாதையில் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்றைக்கி அப்டேட். ஸோ இப்போ இதில் ஒரு சின்ன சம்மரி கொடுத்துடலாம், என்னென்ன எதிர்த்து போராடுறாங்கன்னு. பார்த்திங்கன்னா 3 லா பாஸ் பண்ணாங்க நம்ம கவர்மெண்ட்டு. என்னென்னா, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் ட்ரேட் அண்ட் காமர்ஸ். அப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற இப்போ தக்காளி, வெங்காயத்தை வந்து அவங்க போய் வந்து அங்கே இருக்கிற பக்கத்தில் வந்து ஒரு மண்டியில் விற்பாங்க. ஒரு சங்கம்னு இருக்கும் அவங்களுக்கு, அங்கே போய் அவங்க விற்பாங்க. அப்போ அந்த தரகர் வந்து ஒரு லைசன்ஸ்டு ஆளாக இருப்பார், அவர் வந்து வாங்கிப்பார். ஸோ இப்படி தான் இருக்குது. அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க ப்ரொக்யூர் பண்ணி அதை அடுத்த லெவலுக்கு ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த டிரான்ஸ்போர்ட் போகும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார்மர் போய் ஒரு சின்ன சங்க தலைவர்கிட்ட விற்பார், அந்த சங்க தலைவர் வந்து அடுத்த ஊருக்கு விற்பார். அப்போ அங்கேருந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக ஒவ்வொரு ஸ்டேட்டாக காய்கறி போகிற மாதிரி தான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன், ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த ப்ரொமோஷன் அண்ட் ஃபெசிலிட்டேஷனு. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இது போதாது, ஃபார்மர்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய ப்ராஃபிட் பண்ணி தரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ கன்னியாகுமரியில் பயர் விளைவிக்கிற ஒரு ஃபார்மர் வந்து காஷ்மீரில் போய் கூட விற்கலாம், இல்லை கேரளாவில் போய் விற்கலாம், ஆந்திராவில் போய் விற்கலாம், யார்கிட்ட வேணால் விற்கலாம், வாங்குறவனுக்கு வந்து லைசன்ஸ் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து சந்தேகம் வருது. ஸோ லைசன்ஸ் இல்லாத ஒரு ஆள்கிட்ட ஃபார்மர்ஸ் விற்கும்போது அவன் வந்து பணத்தை ஏமாற்றிடலாம். ஸோ நிறைய நஷ்டம் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. அவன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாமல் போயிடும். யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட கூட விற்றுடலாம். ஸோ இங்கே தான் வந்து ஒரு சந்தேகம் எழும்புது. என்னென்னா, ஒரு வேளை வந்து கார்ப்பரேட்ஸ்க்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக இந்த லா வந்துருமோ அப்படின்னு நம்ம ஃபார்மர்ஸும் நம்மளும் பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்டி சிஸ்டம் இருக்குது. மண்டி சிஸ்டமே அபாலிஷ் ஆயிடும். காய்கறி மண்டி, அதாவது நம்ம வீட்டு பக்கத்தில் மண்டி போடுவாங்க, நம்ம போய் வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே ஒரு ப்ரைவேட் கன்சர்ன் கீழே போயிடுமோ அப்படிங்கிற மாதிரி பயம் வந்து தான் இதை எதிர்த்தாங்க. இது வந்து வில்லங்கமாக இருக்குது, இந்த லா வந்து எங்களுக்கு வேண்டாம், இப்போவே நல்லா தானே இருக்குது, ஏன் கெடுக்குறீங்கன்னு நம்ம ஃபார்மர்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் ப்ரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வீசஸ் வந்து என்னென்ன அடுத்து சொல்கிறேன். எசென்ஷியல் கமாடிட்டிஸ் அப்படின்னா என்னென்னா, அத்தியாவசிய பொருட்கள், அவசியமான பொருட்கள்னு, அதாவது உருளைக்கிழங்கு, வெங்காயம், பருப்பு, அந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்லேருந்து நிறையா விஷயங்கள் குறைக்கப்பட்டுருச்சு. அப்போ குறைக்கப்பட்ட விஷயங்களை வந்து எவ்வளோ நாள் வேணால் ஒரு வியாபாரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அவசியமான பொருட்களை ஸ்டோர் பண்ணக்கூடாதுன்னு ஒரு லா இருக்குது. அதாவது ஒரு கடைன்னு இருந்தால் அந்த கடையில் வந்து 5 கிலோ பருப்பு வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது. பட் அது வந்து அவசியமான பொருட்கள் லிஸ்ட்லேருந்து எடுக்கப்பட்டுருச்சுன்னா அந்த மாதிரி லிமிட் கிடையாது. எவ்வளோ வேணால் அவங்க குடோனில் ஸ்டாக் வச்சுக்கலாம். ஸோ எசென்ஷியல் காமோடிட்டிஸ்லேருந்து பார்த்திங்கன்னா, நம்ம பொட்டேட்டோவெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ பொட்டேட்டோ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதை நம்ம கொஞ்சம் நாள் வச்சு யூஸ் பண்ணலாம் வெளியவே. அப்போ நம்ம ஃபார்மர்ஸ் எப்படி பயப்படுறாங்கன்னா, ஒரு வேளை அதெல்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனிஸ் எடுத்து பதுக்கி வச்சுட்டு அது பின்னாடி விலை ஏற்றி விற்பாங்களோ, டிமாண்ட் இல்லாத ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுவாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வருது இந்த எசென்ஷியல் கமோடிட்டிஸ்லேருந்து நிறைய ஃபுட் ஐட்டம்ஸை எடுத்தனால. ஸோ நம்ம துவரம்பருப்புக்கு நடந்தது தெரியுமா, இப்போவும் நடந்துகிட்ருக்கு தெரியுமா? என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறையா பருப்பே இல்லை, பருப்பு விலை ஏற்றணுன்னு எவ்வளோ கம்மியான விலையில் விற்றுட்டு இருந்த பருப்பு இப்போ 100-120 ரூபாய்க்கு வேணால் விற்றுட்ருக்கு. ஸோ இது எல்லாமே ஒரு பொய்யான டிமாண்ட் க்ரியேட் பண்ணி அவங்க பதுக்கி வச்சு இப்படி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த லா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குங்கிறனால தான் இதை எதிர்த்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் அவங்க கேட்குறது பார்த்திங்கன்னா, எம்எஸ்பி அப்படின்னு கேட்குறாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்னால் என்னென்னா, இப்போ வெங்காயம் விளைவிக்கிறேன்னா இந்த வெங்காயத்துக்கு 1 கிலோ வெங்காயம் 40 ரூபா அப்படின்னு ஒரு மினிமம் ப்ரைஸ் இதுக்கு போடுங்க. அப்போது விலை ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆகிற டைமில் வந்து இப்போ வந்து நம்ம 100 ரூபாய்க்கு வெங்காயம் வாங்குகிறோம்னா ஃபார்மர்ஸ்க்கு கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அது வந்து தர ரேட்டுக்கு 20 ரூபாய்க்கு போயிடுச்சுன்னா
ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் இல்லையா, அவங்களோட சர்வைவல் வந்து ரொம்ப டவுட் ஆயிரும். அதனால அவங்க என்ன ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா, 40 ரூபா அப்படிங்கிறது மினிமம் ப்ரைஸ். ஸோ ரொம்ப நல்லா விளைவிச்சாலும் 40 ரூபா இருக்கும், அப்புறம் அவங்க ஏற்றிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மார்ஜின் எங்களுக்குன்னு வச்சு கொடுத்துருங்க, எங்கள் லைஃப்பை வந்து அப்போ தான் நாங்கள் சுமூகமாக நடத்திட்டு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இதுதான் இந்த 3 லாவோட ஷார்ட் ஃபார்ம். ஸோ நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து நம்ம விவசாயிகள் வந்து நிறையா அந்த நெல் கதிர்களெல்லாம் எடுத்து எரிச்செல்லாம் நிறையா போராட்டம் நடத்தியிருக்காங்க. ஸோ அவங்க மேலெலாம் கேஸ் போடுற மாதிரி போயிட்டு இருந்தது, பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க ரொம்ப புரிஞ்சு நடந்துக்கிறனால ஓகே உங்கள் மேலே நாங்கள் எந்த கேஸும் போடலை, உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி சப்சிடியும் கொடுக்குறோம், அதையும் நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சுமூகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபார்மர்ஸ் லீடர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜனவரி 4 வந்து நம்ம கவர்மெண்ட் கூட ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங் முடிஞ்சிருச்சுன்னா நமக்கு இனி நிறையா நியூஸ் கிடைக்கும் இதை பற்றி. வேறு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லா ஸ்டேட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸும் இந்த லாவை எதிர்க்கிறாங்களா, ஒன்றா இருக்காங்களா, ஒன்றா வேணான்னு சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ மெயினாக எந்த ஸ்டேட்டில் இருக்கிற ஃபார்மர்ஸ் வந்து இதை அதிகபட்சமாக எதிர்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அண்ட் ஹரியானா தான். ஸோ இவங்க தான் வந்து அதிகபட்சமான கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்க சென்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இவங்க தான் வந்து ரொம்ப எதிர்த்துட்டு இருக்காங்க இந்த லாவை. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த போராட்டம் ஆரம்பித்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ போராடி நம்ம ஃபார்மர்ஸ் ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து அவங்கள கொஞ்சம் நாளைக்கு அவங்கள அப்படியே கண்டுக்காமல் விட்டு இந்த யுக்தியை தான் கையாண்டுட்டு இருக்காங்க. சரி இவங்க நம்ம வழிக்கு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க நினச்ச மாதிரியே நம்ம ஃபார்மர்ஸ் இப்போ ரொம்ப டயர்டாயிட்டாங்க. ஸோ ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நல்லபடியாக பேச்சுவார்த்தை நடத்தி நிறைய விஷயங்களை மனசில் வச்சு 2 பார்ட்டிக்கும் எதுவும் நல்லதோ அந்த மாதிரி ஒரு முடிவு கவர்மெண்ட் எடுத்தாங்கன்னா நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஏன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து ஒருத்தர் சார்ந்ததே கிடையாது. அதில் வந்து ஃபார்மர்ஸ் இன்வால்வ் ஆகிருக்காங்க, அந்த பீப்புள் இன்வால்வ் ஆகிருக்கோம், மக்கள் இருக்காங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இருக்குது, ஸ்டேட் இருக்குது, அதுக்கப்புறம் மொத்த சென்ட்ரல் இருக்குது, அந்த எக்கனாமிக்கல் அண்ட் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ், அதாவது அந்த சாயிலு மண், அதனால் அது ஒரு பறந்து விரிஞ்ச விஷயம் இல்லையா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது. அதனால் இந்த ஒவ்வொரு ஃபேக்டரியும் மனசில் வச்சு இன்னும் கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணி நம்ம லா பில்ட் பண்ணால் நல்லாயிருக்கும், தட்டுப்பட்டு முடிவு எடுக்காம அந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சென்டரும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் எல்லா கோரிக்கையும் உடனே ஒத்துக்க முடியாது, பட் நாங்கள் கன்சிடர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நேஷ்னல் கமிஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு ஒரு இது வந்து மீட்டிங் வந்து நடக்க போகுது. அதை வந்து ப்ரொஃபஸர் MS சுவாமிநாதன் தான் ஹெட் பண்ண போகிறாரு. ஸோ இந்த 2 ஈவெண்ட்டும் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு இந்த விஷயத்துக்கு இன்னும் நிறையா கிளாரிட்டி தரும். ஸோ லெட் அஸ் ஹோப். ரொம்ப நல்ல, ஏன்னா நம்ம அக்ரிகல்ச்சரை இக்னோர் பண்ணாமல் அது நம்ம உலகத்துக்கு நம்ம நாட்டுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமானது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவங்க அது மாதிரி அதை லேஸாக எடுத்துக்காமல் நல்ல முடிவுக்கு வருவாங்கங்கிற நம்புகிறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நியூஸ் வருதுன்னு அடுத்து. தேங்க்யூ.